நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே அவரை தேடி வந்தேன் இவரை தேடி வந்தெல்லாம் இங்க வரக்கூடாது, தெரியுதா? ஓ வரங்க. சௌந்தர்யா, சௌந்தர்யா, மாமா இப்போதைக்கு அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா ப்ளீஸ்மா. சௌந்தர்யா, அப்பா கிட்ட சொல்லாதீங்க, பொறுமையா பேசிக்கலாம் ப்ளீஸ்மா. மாமாமா என் செல்லம்மால, இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம், பொறுமையா சொல்லிக்கலாம் சரியா? சௌந்தர்யா, இருக்குடா. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏங்க ஏன் இவ்வளவு கோவமா வரீங்க? வந்துட்டு போன அந்த புள்ள யார் தெரியுமா? சொல்லுங்க, யார் தெரியுமா? தெரியாதுங்க. ஏதோ காலேஜ் பொண்ணுங்களா? தேர்தல் கருத்து கணிப்புக்கு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பா? சக்தியை பத்தி எதுவும் கேட்கலையா? சொல்லுங்க. அது வீட்ல யார் யார் இருக்காங்க கேட்டாங்கப்பா. அதுக்கு அம்மா பதில் சொல்லும்போது சக்தி சரவணன் ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்கப்பா. அவங்களும் போயிட்டாங்க. ஏன் தம்பி, உனக்கு கூட அவங்க யாருன்னு அடையாளம் தெரியல? நான் அவங்கள பார்க்கவே இல்லப்பா, அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. எம்புட்டு தைரியம் இருந்த அன்பரசு பொண்ணு நம்ம வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்து சக்தியை பத்தி விசாரிச்சுட்டு போயிருப்பா. அப்ப திருடனா மகளும் அப்படித்தானே இருப்பா. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சௌந்தர்யா, அந்த பொண்ணு ஏங்க சரவணனை பத்தி விசாரிக்கணும்? காதல். அந்த பொண்ணு சக்தியும் காதலிக்கிறாங்களாம். இவன் ராத்திரி திருட்டுத்தனமா அவன் வீட்டுக்கு போயிருக்கான், அதுவும் செவரேற குதிச்சு போயிருக்கான். அவன் என்னடானா நம்ம வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்து சக்தியை விசாரிச்சுட்டு போயிருக்கான். அந்த அளவுக்கு தெய்வீக காதல். ஏன் தம்பி, நான் சக்தி கிட்ட பேச சொன்ன, பேசுனியா நீ? இல்லப்பா, நீங்க என்கிட்ட சொன்னதுல இருந்து சரவணன் நம்ம வீட்லயே இல்லையாப்பா. அவன் போனும் சுவிட்ச் ஆஃப். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசலாம்னு விட்டேன்ப்பா. சௌந்தர்யா, சக்தி இனிமே வீட்டுக்குள்ள வந்தா அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்காத. படம் எடுத்தது வரைக்கும் போதும்டா. சென்னைக்கு கிளம்பினாலும் கிளம்ப சொல்லு. அவன் இருந்தா ஊரே ரத்த காடாக்காம விட மாட்டாமல இருக்கு. இப்பதான் ஊரு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதுக்கு காரணம் அன்பரசு அமைதியா இருக்கிறதுனாலதான். அவன் பொண்ணு காதல் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் எல்லாரும் பழையபடி அருவம் கையுமா தெரிய வேண்டியதுதான். வேலை செய்ய வந்த இடத்துல காதல். நீயே சொல்லு, இதே நம்ம வீட்டுக்குள்ள அதே வேலையை செஞ்சா நாம சும்மா விட்டுருப்போமா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்க மாட்டான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல அருணாச்சலத்துக்கிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். எல்லாம் நம்ம தலையெழுத்து. இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ யாரு கண்டா? இனிமே அந்த பொண்ணு நம்ம வீட்டு பக்கம் வந்தா நல்லா சத்தம் போட்டு அனுப்பி, புரியுதா? சரிங்க. டீ போட்டு எடுத்துட்டு வா, நான் மேல போறேன். இருக்கிற தலைவலி பத்தாது இது வேற. சே, ஆமாங்க, அந்த அளவுதான். அப்படியே வளைஞ்சு நேரா வாங்க. அப்பா, நம்ம சிவா ஊர் எல்லையில நிக்கிறான்னு சொல்லுப்பா. அங்க ஊர் எல்லையில தண்ணி டேங்க் பக்கத்துல சிவான்னு ஒருத்தர் தாடி வச்சிட்டு இருப்பாரு பாருங்க, அவரை வண்டியில ஏத்தீங்க. அவர் நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. சரி சரி, வாங்க வாங்க வாங்க, நான் வச்சிடுறேன். ஏலவு, ஒரு வீட்டை கண்டுபிடிக்க தெரியல, இவனுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்து என்னத்தை விளங்குறது? என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? அந்த இடத்த நீங்க தானே பாத்தீங்க. அது சரி, என்ன பண்றது? இனிமே எல்லாமும் என் தலை தான் நடிய போகுது. வாமா, இப்பதான் வரியா? ஆமாண்ணே. ஐஸ்வர்யா எங்க இருக்கா? ரூம்ல தாமா இருக்கா, போய் ரெடி பண்ணுப்பா. சரிப்பா. போமா. அங்கம்மா சொல்லுங்கய்யா. ஸ்வீட்டு, காரம், காஃபி எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்குங்கய்யா. ஐஸ்வர்யா என்ன பண்றா? புடவைய மாத்தி நகைய போட்டா பாப்பா ரெடி தாங்க. இன்னும் புடவை மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கா? போ போ, சீக்கிரம் ரெடி பண்ணாத. இதோ போறேங்கய்யா.
ஏய் என்னடி இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்க? என்னால முடியாது காயத்ரி. இந்த பாரு மாப்பிள்ளை எடுக்காரங்க வர பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப சொன்னா எப்படி? உங்க அப்பா வேற தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. சொன்னா கேளு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, அங்கம்மா சொல்றேன், தயவு செஞ்சு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கம்மா. இல்லங்கம்மா, என்னால முடியாது. ஐஸ்வர்யா, ஒரு 10 நிமிஷத்துக்கு உடம்புல உசுறு இல்லாத பொம்மை மாதிரி போய் காஃபி மட்டும் கொடுத்துட்டு வந்துரு. மத்தத அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப பிரச்சனை பண்ணன்னு வையேன், அப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஐயா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க 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 தம்பி. தம்பி. வாங்க, அப்படி போய் உட்காருங்க தம்பி. உட்காருங்க. உட்காருங்க. சிரமத்துக்கு மன்னிக்கணும், வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் வர வழியில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அப்புறம் இவன் என் மகன் பாண்டி. வணக்கங்க. வணக்கம். அன்பரசு வரும்போது எல்லா இடத்தையும் காட்டிட்டேன்பா. கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் எல்லா இடமும் உங்க இடம் தான் சொல்லிட்டேன்பா. நல்லதுண்ணே. பாண்டி பெரியப்பா. நம்மள மாதிரியே இவங்க ஊர்ல கண்ணு கட்ட தூரம் எல்லாம் இவங்களுக்கு தான்பா. ஓ, அம்பட்டு பெரிய குடும்பம்பா இது. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. இவர் தாங்க மாப்பிள்ளை தம்பி, பேரு சிவபிரகாசம். கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறாரு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் முடிச்ச கையோட அமெரிக்கா கிளம்பிடுவார். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். சிவா, ஐயா, அங்கம்மா காப்பி கொண்டாட சொல்லு. பொண்ணையே காப்பி கொண்டு வர சொன்னீங்கன்னா பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதுவும் வாசம் தான். சரி இருங்க, நான் கொண்டு வர சொல்றேன். பாண்டி அப்பா. நீ பேசிக்கிட்டு இருப்பா, நான் வந்துடுறேன். சரிப்பா. தம்பி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லது நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? ஆ எல்லாம் ரெடிப்பா, நீங்க சொன்னா வந்துருவா. ஐஸ்வர்யா, அப்பா. சிரிச்ச முகத்தோட வந்து காப்பி கொடுக்கணும், புரியுதா? காயத்ரி, நீ இங்கே இருமா, அங்கம்மா மட்டும் வரட்டும். சரிப்பா. ஐஸ்வர்யா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஆமாம். போவீங்க. ரைட் ரைட். ரெடி ஆயிட்டாங்க, இப்போ வந்துருவாங்க. சரிங்க சரிங்க, பரவாயில்ல. தாயில்லா பொண்ணு, அதான் நாமளே போய் பார்க்க வேண்டியா இருக்கு. புரியுது புரியுது. அங்கம்மா பொண்ணை கூப்பிட்டு வா. இதோ வந்துடுறேன் ஐயா. பொண்ணு நல்லா இருக்காலங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? இவர் தாமா மாப்பிள்ளை, நல்லா பார்த்துக்கோ. உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா, என்னம்மா படிச்சிருக்க? BA டீச்சர் ட்ரைனிங். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு? நீ உள்ள போமா, அழைச்சிட்டு போ. வாமா. பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்க. என்னடி என்னாச்சு? ஏய் அவ்வளவுதான் விடு, அழுகாத. எதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? அவன் என்ன எப்படி பார்த்தான் தெரியுமா? கண்ணத்தோட. அழாத ஐஸ்வர்யா, விடு விடு. அழாத ஐஸ்வர்யா. எங்களுக்கு பொண்ணை மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு உங்க வாயாலே சொல்லிடுங்க. எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்க. அன்பரசு, பொண்ணு வர சொல்லி பொண்ணு வாயாலே பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றதானே என் பொண்ணு சொல்றதும் எனக்கு பரிபூர்ண சம்மதானே. அது எப்படிப்பா? மாப்பிள்ளை தம்பி பட்டுன்னு சொன்ன மாதிரி பொண்ணு சொல்லணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வாங்க. அழுகாத ஐஸ்வர்யா, அழாத. ஐஸ்வர்யா, நேரா
நேரா வந்து பிடிச்சிருக்கிறத தவிர அதை தாண்டி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. புரியுதா? வா. போடி. அடுத்த வாட்டி அட்ரஸ் குழப்பம் வராது, ஸ்ட்ரைட்டா வந்துடுவீங்க. ஓகே ஓகே. என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா? என்னம்மா? உன்னதாம்மா, பெரியப்பா கேக்குறாருல, சொல்லு. பிடிச்சிருக்கு. நீ உள்ள போமா. அப்புறம் நண்பர்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் எப்போ பேசிடுவோம்? பேசிடுவோம். இனி மற்ற விஷயம்லாம் பேசி முடிச்சிடலாம்ப்பா. மாப்பிள்ள வாழ்த்துக்கள். ஏய், என்னாச்சுடி? அழாத, விடு விடு. அழாத ஐஸ்வர்யா, விடு. ஒன்றும் இல்லை, அழாத. அதான் சொல்லிட்டு வந்துட்டேல்ல, விடு. அழாத ஐஸ்வர்யா. அதனால எல்லாரும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க, ஓகே? Initial phase of entrepreneurship. என்ன சொல்லி தொலைங்க? Entrepreneured by an agency. ஐயோ, இருக்கிற கடுப்பு பார்த்தான்னு இந்த அம்மா வேற கடுப்பு ஏத்துது. சை. சரி, அதுக்கு நீ ஏன் இவ்ளோ கடுப்பாகுற? போர் அடிக்குது புள்ள. பேசாம கட்டடிச்சு சினிமா உட்காந்து போயிருக்கலாம். சினிமாவுக்கு? அங்க தியேட்டர் வாசல்ல உங்க அப்பா பந்தோபஸ்துக்கு நின்னுட்டு இருப்பாரு, தேவையா? ஆமா, என்னைக்கு அந்த ஆளு ரிட்டையர் ஆறாரோ அன்னைக்கு தான் எனக்கு சொந்தரம். It is recognized by the marketing agent. Excuse me, madam. Yes, come in. இந்தாங்க மேடம். நீங்க போங்க. சரிங்க மேடம். மைனா, குட் மார்னிங் டீச்சர். நீ வீட்டுக்கு போலாமா? ஐயோ டீச்சர், நீங்க மொக்க போடுறீங்க. உங்க கிளாஸ் போர் அடிக்குதுன்னு தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க மேடம், ப்ளீஸ். இல்லம்மா, நான் அதுக்கு சொல்லல. நீ வீட்டுக்கு போமா. மைனா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நான் தான் மேடம். நீ இவளை கொஞ்சம் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுமா. எதுக்கு மேடம்? நீங்க போங்கம்மா, தெரியும். ஓகே. தேங்க் யூ டீச்சர். நம்மளே கிளாஸ் விட்டு போன நினைச்சோம், அதுவே அமைச்சிருச்சே. பாத்துடி, சேர்த்து போறங்க எல்லாரும். மைனா, என்ன போல கூத்தாடிட்டு இருக்க? நிறுத்து, நிறுத்துங்கறல்ல. உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு போன் வந்திருக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போற வழியை பாரு. ஐயோ, என்னன்னே சொல்றீங்க? ஆமாமா, போன் வந்திருந்தது. சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஐயோ அப்பா, மைனா, என்ன விட்டு போயிட்டீங்களே பாப்பா. மைனா, நீங்க ரிட்டையர் ஆனால எனக்கு சொந்தரன்னு சொன்னேன்ப்பா. இப்படி ஒரு அடியே மேல போயிட்டீங்களே. மைனா, அழாதடி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அழாத. மைனா, அழாதம்மா. எப்படி நான் இங்க இருந்து போவேன்? இந்த நேரம் பாத்துட்டு எவ்வளவு பிடிச்ச பஸ் வேற வராதே. அழாதடி. ஐயோ, மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. சரி, சொன்னா கேளு. சரி வா. மைனா, என்ன மீனாட்சி, மைனா இப்படி அழுகுது? ஆமா, மைனாவோட அப்பா இறந்து போயிட்டாராம். எங்க அப்பா செத்தது உனக்கு சிரிப்பா இருக்காக்கு? கவலைப்படாதே மைனா, உங்கள் இருவரையும் வகுப்பறையிலிருந்து வெளியே வர வைக்கவே யாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம். அப்ப எங்க அப்பா? அவர்கிட்ட தான் சினிமாக்கு 3 டிக்கெட் பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். யோ, எப்படி தைரியமா இருந்தா எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லி கிளாஸ் கட்டடிச்சு வர வச்சிருப்ப.
அட விடு மைனா, என்னைக்காவது ஒரு நாள் மனுஷன் போறவன் தானே. அதுக்கு எங்க அப்பனை தான் சாவடிக்கணுமா? ஏன் இவ அப்பனை சாவடிக்க கூடாதா? அடி பாவி. வாஸ்தவம் தான். ஆனா அவங்க அப்பா என்னோட தாய் மாமாவாச்சே. கேட்டு எனக்கு ஃபீல் ஆயிடுமே. ஆமா, எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒண்ணுமில்ல மீனாட்சி, இப்ப நம்ம 3 பேரும் சினிமாவுக்கு போறோம். என் வலது பக்கம் நீ, இடது பக்கம் மைனா. ஓகே? அம்மா, இவ அடங்கவே மாட்டான். இரு மைனா, எடுத்த டிக்கெட் வேஸ்டா போயிரும்ல. இவரே கடுப்பு எதிரே வச்சுக்கோ, காதை கடிச்சு துப்பிடுவா பாத்துக்க. ஏய் மைனா, மைனா புக்டி. அப்ப ஒரு டிக்கெட் வேஸ்ட். புக். டா, இதையும் எடுத்துட்டு போ. என்னது இது? உனக்கு எடுத்த டிக்கெட். அட போடி போ, உன்னை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். மீனாட்சி, நாமளாவது சினிமாக்கு போவோம். ஏ மீனாட்சி, மீனாட்சி நில்லுன்னு சொல்றேன்ல. அட நில்லு. வா மீனாட்சி, நீ நானுமாச்சும் படத்துக்கு போவோம். நான் வரல. ஏன் என்னாச்சு? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது, நான் வரல. சரி போ, அப்ப அந்த 2 டிக்கெட் வேஸ்ட் தான். நீ போய் அந்த போர் அடிக்கிற கிளாஸே கவனி. மாமா கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம். எஸ் மீனாட்சி. நீங்க என்னைக்கு தான் வாழ்க்கையில சீரியஸா இருக்க போறீங்க மாமா? சிரிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. நீங்க என்னைக்கு தான் சீரியஸா இருக்க போறீங்க? எதுக்கு சீரியஸா இருக்கணும்? இல்ல எதுக்கு சீரியஸா இருக்கணும் மீனாட்சி? என் வாழ்க்கையில போதும் போதுன்ற அளவுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. நான் குழந்தையா இருக்கிறப்ப எங்க அம்மா தினம் தினம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்களான்னு தெரியாது. ஆனா நானும் கூட சேர்ந்து அழுவேன். அன்னைக்கு அந்த வயசுல முடிவு பண்ணேன், எங்க அம்மாவை சிரிக்க வைக்கணும்னு. என்ன அறியாமலே வேடிக்கையா நிறைய வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சேன். அது எல்லாத்தையுமே பார்த்து எங்க அம்மா ரசிச்சு சிரிச்சாங்க. அப்படியே மத்தவங்களும் அதை பார்த்து ரசிக்கிறப்ப சரி இவன் கேரக்டரே இதான்ற மாதிரி செட் ஆகி போச்சு. வாழ்க்கை நாளைக்கு நமக்கு சோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு மீனாட்சி. அதனால இன்னைக்கு எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரிச்சுக்குவோம். சிரிக்கிறதுக்கு நோ ரூல்ஸ், நோ லிமிட். மாமா வரேன், பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. நாம இத்தனை பேர் இருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா நாம பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்போம்? நாங்கெல்லாம் இருக்கோம்னு நீங்க தைரியம் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றதுல தான் இருக்கு. வண்டி நடத்தல, வண்டியை பின்னாடி விடு. மாட இருந்து ஒத்தாசையா இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த தடவை நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, அன்பரசு வண்டி உங்களை பார்த்தா தான் திருப்பிக்கிட்டு வராரு. இந்த ஆள் இதுக்கு இங்க வராரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். தமிழ்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தனியா பேசணும். என்ன தமிழ், ஆச்சரியமா இருக்கா? அன்பரசு கூட நம்மள்ட்ட பேசணும்னு சொல்றான்னு தோணுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விஷயத்த சொல்லு. நான் பேச போற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாத பத்தியெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா எதுக்கும் உங்ககிட்ட சமாதானமா பேசலான்னு எனக்கு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நான் கெட்டவன் தான். ஊருக்குள்ள 1000 கட்ட பஞ்சாயத்து அடிதடி காரியங்கள் பண்றவன் தான். ஆனா உனக்கே நல்லா தெரியும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை விஷயம்னா நான் ஒரு நல்ல தாப்பனா மட்டும் தான் நடந்துக்குவேன்னு. அதனாலதான் என் மகன் உன் மகளை பத்தி செவுத்துல தப்பா எழுதி போட்டப்ப கூட நான் தரையில விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டேன். அன்னைக்கு நீ என் வீட்டு வாசல் ஏறி சொன்ன, இந்த பிரச்சனை வேண்டாம் அன்பரசு, இப்பதான் ஊர் அமைதியா இருக்கு, அதுக்கு எடுத்துறாதீங்கன்னு. ஆனா இப்ப ஊர் அமைதியா இருக்கிறது என் கையில மட்டும் இல்ல தமிழ், உன் கையிலையும் தான் இருக்குது.
நீ அமைதியா இருக்கும்போதே தெரியுது நான் எதை பத்தி பேச போறேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. என்ன விஷயம் சொல்லு. நான் நேரடியா விஷயத்துக்கே வர்றேன். நான் என் மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையிலையும் உன் வீட்டில் இருக்கிறவன் கையிலையும் தான் இருக்குது. உன் வீட்டில் இருக்கிற பையன் யார் என்னன்னு விவரம் தெரியாம என் பொண்ணையே காதலிச்சிருக்கிறான். நான் ஊர்ல இல்லாத நேரம் என் பொண்ணை பார்க்கணும்னு என் வீட்டு சவரையே குதிச்சிருக்கிறான். உங்க வீட்லயும் ஒரு மகன் இருக்கு தமிழே. என் பையன் ராத்திரி உங்க வீட்டு சவரையே குதிச்சாசே. நீ சொல்ல வந்ததை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பனா இதை கேட்க கஷ்டமா இருக்குல்ல. என் வீட்டு சோரேறி குதிச்சவனை கண்டுபிடிச்சு கையை வெட்டணும், காலை வெட்டணும், தலை வெட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் மகளும் இதுல உடனே தெரிஞ்ச உடனே அப்பவே ஒரு பொண்ணை பெத்தாப்பனா கோவத்தை அடக்கிக்கிட்டேன். நீ கொஞ்சம் சொல்லி வை தமிழே. அன்பரசு யாருன்னு சொல்லி வை. காதல்லாம் வேண்டான்னு சொல்லி வை. என் மக வாழ்க்கையில தலையிட வேண்டாம்னு சொல்லி வை. அந்த பயலோட நல்ல நேரம் அவன் ஊர்ல இல்ல. இதே மாதிரி அவன் ஊருக்கு வராம இருந்திருந்தா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. ஆனா மறுபடியும் ஊருக்குள்ள வந்து என் காதல் புனிதமானது, அவளை என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னா அவனையும் கொன்னுட்டு என் மகளையும் வெட்டி சாட்சி போடுவேன். இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேசி பழக்கம் இல்ல தமிழே. ஆனா பொம்பளை புள்ள விஷயங்கிறதுனால தான் நான் பொறுமையா பேசுறேன். புரிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன். விலகி இருப்பான் தமிழ். நீ நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன், ஊரு நல்லா இருக்கட்டும். இன்னொரு தடவை இப்படியெல்லாம் வந்து பேசுவேன்னு நினைக்காத தமிழ். நல்ல முடிவா நீயே எடு. நான் வரேன். ஏறா வண்டிய ஏறுங்களே. ஐயா என்ன விஷயம் ஐயா? ஒன்றும் இல்லை.